Hello friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரைனாலே எல்லாருக்கும் ஃபேவரட் இல்லை. சில பேர் உருளைக்கிழங்குனாலே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். கடைசியில் எள்ளு போட்டு இறக்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: கார மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவைக்கேற்ப சால்ட். பேபி பொட்டேட்டோஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விடுங்க. 2 விசில் விட்டிங்கன்னா வேகாது, 4 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் 3 விசில் கரெக்டாக இருக்கும். பேபி பொட்டேட்டோஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஆற வச்சுட்டு தோலை உரித்து வச்சுருங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக பெருங்காய பவுடர் போட மறக்காதீங்க. அதுதான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரையில் ஃபினிஷிங்காக எள்ளு போட போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் எள்ளை ட்ரையாக வறுத்து வச்சுக்கோங்க. இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரைக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா சூடாறணும். 1 டீஸ்பூன் கடுகை போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு நல்லா வெடித்ததும் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிற பேபி பொட்டேட்டோவை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க எள்ளை போட்டு இறக்க போகிறோம். ஃப்ரை ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம்ல. இது யார் வேணால் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் பெருங்காயம் போட்டுக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தயிர் சாதம், சாம்பார் சாதம், மோர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.